நான் கூட என்னமோ ஸ்மோக்குன்னு பார்த்தா அது வந்து சிகரெட் ஸ்மோக்கு. வா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் ஹோட்டலுக்கு. ஒரு வழியா நாங்க துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டோம். ஐயோ, தலையில போட்டிருந்த கிளிப்பெல்லாம் கலட்ட சொல்லி செக் பண்ணி அனுப்பி விட்டானுங்க மக்களே. எடுத்துட்டேன் தீபாவளிக்காண்டி. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நீங்க பறக்குது. இருக்கா பாருங்க மக்களே, ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் தீபாவளிக்கு எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் முன் வருவாங்களா? நன்றி. இருக்கிறது 2 ஹவர்ஸ்க்குள்ளே போர்ட் ஆகணும், பிளேன் கிளம்புவோம். இதில் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் வேறு இருக்குது துபாயில். அது சர்ப்ரைஸ், அது வந்து தனி விலாகாக வரும் உங்களுக்கு, நாங்கள் சொல்ல மாட்டோம். இதில் ஷூவை கலட்டா, வாட்சை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, கடைசியில் தலையில் இருந்த கிளிப்பையும் கலட்டு. நல்ல வேலை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கலட்டுன்னு சொன்னாங்க போனாங்க. மக்களே சரத்தோட வாங்குவா, அந்த லுங்கியோட வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், சீவன் இந்த பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே துபாயில் முக்கியமான ஒன்று நான் வாங்கிட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுவேன். ஸோ துபாயில் தான் நமக்கு அது சீப். ஸோ துபாயில் வாங்கிட்டேன். இப்போ இந்த கடையில் தான் வாங்கினேன். இந்த இவர் பில் பே பண்ணிகிட்ருக்காரு. என்ன வாங்கினேங்கிறது நான் அப்புறமேல் ரிவீல் பண்ணுவேன். பில் பே கட்டிட்டீங்களாப்பா? துபாயில் எல்லா இடத்துலையுமே தீபாவளிக்கு பக்கா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மக்களே. நீங்கள் எங்கே சாராய கடைக்கு போகிறீங்க? வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் எங்கள் குடும்பத்துக்கே கிடையாது. மக்களே, தீபாவளிக்கு இப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கொள்றாங்க மக்களே, கொள்றாங்க மக்களே. ஸ்டார் பக்ஸு எல்லாம் டாட்டாவோடது, இந்தியாவோடது, தெரியும் தானே? ஆமாம், ஆரம்பத்துல இருந்தே டாட்டா தான். எங்க இருக்கு பார்க்கல நான். என்ன மெமரி கார்டு வாங்கணும், C15 கிட்ட இருக்குன்னாங்க. C11 வேலை நடந்து நடந்து ஒரு வழியா இனி இந்தியா போறோம். பாம்பேக்கு போனா சரி, நடந்து C11 வருது வருது வருது, இன்னும் வந்த வார்டு இல்லை. வந்துட்டோம் மக்களே C11க்கு. எந்த ஊரா ஏறி போக வேண்டியதா? ஃபைனல் கால் அப்போ தான் நம்ம வந்திருக்கோமா? பார்க்க திமிங்கலம் மாதிரியே இல்லை முகத்தை பார்க்க. என்ன சொன்னீங்க? வண்டிக்குட்டி ஏற்றுறதுக்கு வண்டிக்குட்டி தான். அப்போ வண்டிக்குட்டியோட வீட்டுக்காரருக்கு நரிக்குட்டி நரிக்குட்டி பாவம் வீட்டில் என்ன செய்யுதோ தெரியல. தங்கப்புள்ள, என் தங்கப்புள்ள பாவம். மக்களே, ஒரு வழியா பிளேனுக்குள்ளே போகிறோம். சரியா, நடந்து நடந்து நீ மறுபடி பசிக்குது. எவ்வளவு தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. சீட் எடுத்தாச்சு. என்னோட சீட் நம்பர் பாருங்க, 44J. உங்களுக்கு 44J. இவளுக்காண்டி நான் இந்த ஆயில் சீட்டை விட்டு மக்களே நடுவில் இருக்கிறேன். அங்கால ஒரு ஆள் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரியலானே, அவரை காட்டிடாது. சரி, இது இப்படி பெரிய பிள்ளைங்களோட நான் செய்யாமல் இருக்கலாம். இது வந்து டபுள் டேக்கர். ஸோ இதில் நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் பழம் ஆமாம், எல்லாமே. சார்ஜ் போடுறதுக்கு இருக்கு. சின்னது டைப் சியை காணோமே. இது சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த பிளேனில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் மக்களே. நடந்து நடந்து பசிக்குது மக்களே. உங்களுக்கு பசி இல்லையா?
சீட்டு என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு சீட் நான் வந்து ஆன்லைன் செக்கிங்கில் எடுத்துட்டேன் மக்களே அந்த என்ட்ரன்ஸில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ண சீட் இம்மீடியட்டாக வந்துருச்சு. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராஸ் எல்லாமே இருக்குது. கைரோவுக்கு எத்தனை மைல்ஸ்? 1546 மைல்ஸ். ம் 3 hours கேமரா எந்த ஆங்கிள் நமக்கு நல்லா இருக்குமோ. இது வந்து இப்படி தான் பிளேன் நிற்கிது. இது வந்து டெயிலில் இருக்கிற கேமரா. காலையில் டைம் இப்போ துபாயில் 8:11. There's 16 emergency exits on this Airbus A380, 10 on the main deck and 6 on the upper deck. Thank you. $10,000 بحد أقصى مما يضاعف قدر كرمكم. يمكنكم الاستفسار من طاقم الطائرة عن كيفية تبرع نقدا أو عبر البطاقة الائتمانية ومعرفة المزيد من التفاصيل في مجلة ICE. شكرا لتعاطيكم. You can browse through a wide range of products in the Emirates in-flight magazine in your seat pocket and order. சாப்பாடு வந்துருச்சு. என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தா அவருக்கு வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸு வித் என்னது க்ரொசண்ட்டும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பிரெட் அரேபியன் பிரெட்டு இது சாப்பிடுங்க. அது ஓகே. அந்த இதை காமிங்க உங்கள் ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸு வித் மஷ்ரூம் அண்ட் சோசேஜ் ஸ்பினாச். நம்ம வாங்கியிருக்கிறது சீசி ஆம்லெட். ஓப்பன் பண்ணுங்க அப்படியே. எஸ், அதோட
அண்ட் தென் எனக்கு காஃபி வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் மில்க்கு சுகர்லாம் கேட்டு. மற்றபடி ஒரு வாட்டர் பாட்டில் க்ரோசண்ட். ஓகே மக்களே, நான் சாப்பிட போகிறேன். பாய் மக்களை. காணாத கண்ட மாதிரி நான் சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன். கீரையிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டேன் மக்களே. நான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லும்போது இவர் என்ன திட்டினார் வாங்குன்னு. அப்போ தெரியலை இவர் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்காரு. அதை காமிக்க தான் இப்போ வீடியோவே எடுக்கிறேன். காமியும் நான் ஆரஞ்சு ஜூஸை முடிச்சுட்டு காஃபிக்கு கலந்து வச்சுருக்கேன். நான் 2 hours எனக்கு ஆலிவ் வேணாம். இன்னும் 2 hours இருக்குது மக்களே. மறுபடி பசிக்குமே இவங்க கொடுத்த சாப்பாடுக்கு. ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. நான் தொட்டு கூட பார்க்கல. ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும். கனிமலன். ஏன்னா நமக்கும் அதுக்கு சரி வராது, ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும். சரியா? அடுத்தது ஆப்பிள். வாட்டர்மெலன். ஸ்வீட் மேலன் பேர் வச்சுருக்கீங்க. சரி. பைனாப்பிள். சரி. இதோட வாட்டர்மெலன். மறுபடி பப்பாயா. அந்த என்னோடது அப்படியே இருக்கு பாருங்க, நான் தொடவே இல்லை. இவர் தான் இப்போ சாப்பிட போகிறாரு. $350 நல்ல கம்ஃபர்டபுள். புதுசாக வாங்கிட்டு போனால் பிளாங்கெட்ஸு. ووضع الأجهزة الإلكترونية الخاصة بكم على وديعة الطيران أو إغلاقها. الرجاء قراءة نشر التعليمات السلامة الموجودة في جيوب مقاعدكم للتأكد من إلمامكم بأقرب مخرج إليكم وإجراءات سلامة على متن هذه الطائرة. Please read the safety card in your seat pocket to ensure that you are aware of your... மக்களே, இதான் சூயஸ் கெனால். பிளேன்லேருந்து சூப்பரான வியூ நான் பார்த்தேன். இவருக்கா விண்டோ சீட் இல்லை, அதனால இவர் மிடில் சீட்டுங்கிறனால இவர் நல்ல தூக்கம் வேறு. நல்லா சாப்பிட்டுட்டு என்னோடய பிளேட்டில் இருந்ததையும் சாப்பிட்டு ஆள் தூக்கம். கீழே ஃபுல்லாகவே ஷிப்ஸ் ஆங்கர் ஆகிருக்காங்க. அங்கே அவங்க டைம் வரும்போது தானே அலோவ் பண்ணுவாங்க. குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க அங்கங்கே ஆங்கர் ஆகிருக்கிறது. குட்டி குட்டியாக ஆங்கர் ஆகிருக்கு. ரெண்டு பக்கமும் டெசர்ட், நடுவில் ரெட் சி வழியாக அப்படியே போய் மெடிடேரியனில் ஜாயின் பண்ணது. எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வி ரீச்ட் கைரோ மக்களே. கைரோ பக்கத்தில் வந்தாச்சு. குட்டி குட்டி ஃபார்ம் லேண்ட்ஸ் மாதிரி இருக்குது. பார்ப்போம், இனி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஊருங்கிறத.
பாலைவன நாடுகளுக்கு வந்துட்டு பாலைவனமாக வாழைப்பட்டமாக இருக்குது. ஒரு வழியாக லேண்ட் பண்ணியாச்சு மக்களே. இப்போ கதவை திறக்கிறதுக்கு பெரும் போராட்டமாக இருக்குது. ஏர் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் அக்கா என்ன செய்யுதுன்னு. ஃபைனலி நாங்கள் கைரோ ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ. ஃபைனலாக நாங்கள் கைரோவுக்கு வந்துட்டோம். இப்போ தானே ஏர்போர்ட்டால் நடந்து போகிறோம். இதுதான் கைரோ ஏர்போர்ட். கொழும்பு ஏர்போர்ட் மாதிரி கிடக்கு. எங்கே சுற்றினாலும் எங்களுக்கு கொழும்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்த கேமரா பார்த்தீங்களா? இன்னும் காட்டு அழகா இல்லை, மேக்கப் பொழிஞ்சிருச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. கொழும்பு ஏர்போர்ட் மாதிரி தான் கிடக்கு கைரோ. எங்கேயுமே நாங்கள் நடக்க மாட்டோமா சரியா? ஓசியில் இப்படியே இடுப்பில் தூக்கி உலகத்திலே நம்மளை மாதிரி ஒரு சோம்பேறி 2 பேரும் எங்கேயும் பார்க்க முடியாது. சரி, நான் தான் சோம்பேறினா எனக்கு வாட்ஸ்அப் சோம்பேறியாக இருந்தால் என்ன செய்யலாம் மக்களே? சொல்லுங்க, நீங்கள் தான் பதில். மக்களே, எனக்கு ஏதோ ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு போர்டோட நிற்பாங்க. நம்ம டிரைவர் பேர் அகமத். மக்களே, வந்தோடனே இமிக்ரேஷன்லாம் எதுவும் வரலை. நேராக வந்தோடனே மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன் வரும் போல். நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் மக்களே. நாங்களும் மணி எக்ஸ்சேஞ்சுக்கு தான் நிற்கிறோம் கொஞ்சம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே நீங்கள் மாற்றக்கூடாது மக்களே. என்ட்ரன்ஸ்லேயே ஆன் அரைவல் விசா இப்படி எடுக்கலாம். லண்டன் பாஸ்போர்ட்டுக்கு. இந்தியா பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க நம்ம அங்கேயே எடுக்கிறது நமக்கு நல்லது. எனக்கு இது இவரோட பாஸ்போர்ட்டுக்கு. அங்கேயே மணி எக்ஸ்சேஞ்சு இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட கட்டிட்டு வந்து தான் இமிக்ரேஷன் வரணும். இமிக்ரேஷனில் நான் வீடியோவில் காமிக்க முடியாது. அடுத்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. மக்களே, என்ட்ரி விசான்னு சொல்லி அங்கே 6500 சிங்கிள் என்ட்ரி விசா 3 months வேலிடிட்டியோடு எடுத்தாச்சு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு. இவருக்கு $25 கொடுத்து எடுத்தாச்சு. அது வந்து இங்கே ஆன் அரைவல் விசா. இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்துருக்கா மக்களே. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் திருப்பி ஒரு $15 கொடுத்து ஒரு ஸ்டாம்ப் அடிக்கணும். இது புதுசுங்கிறாங்க, இப்போ தான் வந்திருக்குன்றாங்க. என்னோட ட்ராவல் ஏஜென்சி எனக்கு சொல்ல மறந்துட்டார் பையன். இப்போது நாங்கள் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் பேகேஜை கலெக்ட் பண்ண போகிறோம். இல்லைங்களா? நீங்கள் என்னையெல்லாம் காமிக்க வேண்டாம். நான் நல்லா இல்லை, மேக்கப்பே இல்லை. ஸோ நீ பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது காமிக்கக்கூடாது. போர்டிங் பாஸும் எதுவும் காமிக்கிறது இல்லை. சவுதிக்கு போய் எனக்கு ஸ்டைலாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் எதுவும் வாங்குகிற ஐடியாவில் இல்லை. கடைசி பெல்ட்டில் போட்டிருக்காங்க. மக்களே, அரைவலுக்கு வெளியே கேட் நம்பர் 7 கிட்ட வந்தோம். இவர் நேம் போர்டோடு வந்தார். இவர் தான் எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு ஹோட்டலுக்கு. ஸோ வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெயில் அதான் அவர் லக்கேஜை கொண்டு போயிட்டார். பாவம், நம்ம மனுஷன் இழுத்துட்டு வர. நான் கூட என்னமோ ஸ்மோக்குன்னு பார்த்தா அது வந்து சிகரெட் ஸ்மோக்கு. வா, ஃபுல்லாக ஸ்மோக்கிங்கு. நாடு முன்னேறிடும். ஈஜிப்ட் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஹோட்டலுக்கு. இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். இனி அடுத்து பார்ப்போம்.